ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய நடுப்பகுதியை மகபிரத்தினுடைய நிலை கொண்டது என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய மகபிரத் மன்னிப்பு தன்மைக்கு உரித்தான பகுதி என்பதாக சொன்னார்கள். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், பாவம் செய்யக்கூடியவர்கள் அதை மீட்டு தௌபா கேட்கக்கூடியவர்கள் புண்ணியவான்கள் என்பதாக சொல்லுவார்கள். கைருல் ஹத்தாயின், சிறந்த நல்லடியார்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி கைருல் ஹத்தாயின, தவறு இழைக்கக்கூடியவர்களே சிறந்தவர்கள், புண்ணியவான்கள் என்பதாக அத்தௌபாவில் தௌபா கேட்கக்கூடியவர்கள். இங்கு ஒரு ஆயத்து ஒன்று சூரத்துல் கஸஸ், சூரா நம்ல், சூரா கஸஸ் போடப்பட்டது. அம்மா மன் தாப வ அமில சாலிஹன் ஃபௌலாக ஹுமுல் முஃப்லிஹூன். அம்மா மன் தாப, யார் தௌபா பாவ முயற்சியை கேட்கிறார்களோ, வ அமில சாலிஹன் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபௌலாக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள் மிகச் சிறந்தவர்கள். முஃப்லிஹூன் பலா, வெற்றியாளர்கள், பெரும் மதிப்பிற்குரியவர்கள். அந்த வேலை எப்படி வேணா அல்லாஹ் என்ன செய்யலாம், நாம ஒரு கண்ணியமான ஒரு அடியாருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. யாருக்கு? அம்மா மத்தாப வஅமில சாலிஹன், யார் தௌபா செய்து தன்னுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு வஅமில சாலிஹன் பின்பு நல்ல அமல்கள் செய்திருப்பதாக சொல்லுகிறார். பாவம் செய்துவிட்டு அதனை உணர்ந்து அதற்கு தௌபா செய்துவிட்டு அதற்கப்புறம் நல்ல அமல் செய்துவிட்டு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்கள் பெரும் மதிப்புக்குரியவர்கள், பெரும் வெற்றியாளர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் நேரடியான ஒரு வார்த்தை, இதல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அதில் ஓடை இருக்கிறது. இவ்வளவுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், ஒரு நல்லடியார்களுக்கு பாவம் செய்யாத, பாவத்தின் பக்கம் சிந்தனை இல்லாத நல்லடியார்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது. இன்னல்லதீன ஆமனு, இன்னும் சிலர்கள் வ அமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் செய்கிறார்கள், லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஓடை ஒன்று இருக்கிறது, அதில் அவர்கள் என்ன செய்வார்கள், நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். இப்பொழுதுதான் பேசுறாங்க. ஆனா ஒரு பாவம் செய்துவிட்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அதனை புரிந்து கொண்டு மீண்டு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வேலை முஃப்லிஹூன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும். அதுதான் உன்னதமான ஒரு செய்தியா நமக்கு ஓதப்பட்ட அந்த விஷயம் நமக்கு நினைவுபடுத்துது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம். லம் யஸ்அலுல்லாஹ யக்லிபு அலைஹி, யார் அல்லாஹ்விடத்துல தாம் செய்த தவறுகளை எண்ணி தன்னுடைய குறைபாடுகளை அல்லாஹ்விடத்துல யாரு குறைகளையோ தன்னுடைய குறைபாடுகளை எண்ணி வருந்தி அல்லாஹ்விடத்துல யார் நினைவு கூறலையோ அவங்க மீது நாம் கோபப்படுறோம் அப்படின்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா நினைவுபடுத்திட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பாளர் அப்படின்ற அந்த நினைவு எப்படி இருக்கணும்னா, அப்படின்ற அந்த உணர்வு எப்படி வரணும்னா, வரலாறுல நிறைய செய்திகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல 99 கொலைகள் செய்துவிட்டு ஒரு தௌபாக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு மனிதர் ஒரு அதிகாரத்தில் அதை பற்றி கேட்கிறார், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று. உனக்கெல்லாம் எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும்? 99 கொலைகள், அதுவும் கொலை என்பது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவம். அதனை நீ இவ்வளவு தைரியமாக செய்துவிட்டு 99 கொலைகள் செய்துவிட்டு அதற்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக சொல்லுகிறாயே, உனக்கெல்லாம் எப்படி இறைவன் மன்னிப்பு தருவான் என்று சொன்ன உடனே 99 100ஆக பரிபூர்ணப்படுத்தி விட்டார். நேரடியாக அல்லாஹ்விடத்திலே அவரை ரூஹை கைப்பற்றக்கூடிய அந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், நல்ல அதாவது நல்லடியார்களை அழைத்து சொல்லக்கூடியவர்கள், தீயவர்களை அழைத்து செல்லக்கூடிய மாணவர்கள். இரண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இவர் தௌபாவுக்காக வேண்டி முற்பட்டார், அதனால் நான் தான் கொண்டு செல்வேன். இன்னொருவர் இவர் இத்தனை கொலைகள் செய்து விட்டார், அதனால் இவரை நான் தான்
இவருடைய உறுதி கொண்டு செல்வேன் என்று இந்த சட்டையிட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆட்சியிடத்திலே போகிறது. அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிக்கிறார். நீங்கள் அவரை எங்கிருந்து புறப்பட்டாரோ, எந்த இடத்தில் அவர் மௌத்தானாரோ, எந்த இடத்தில் தௌபா செய்வதற்காக வேண்டி அவர் முடிவெடுத்தாரோ அளந்து பார்க்க சொல்றான் அல்லாஹ். அளந்து பார்க்கல, நேரா டாப்பு கொண்டு அளந்து பார்க்கறாங்க. கடந்துட்டார், தௌபாவுடைய வாசலை கடந்துட்டார். இந்த பாதியில 50 இருக்குன்னா 50 55வது இடத்துல நிக்கிறார். 1 கிலோமீட்டர்னா 50 கிலோமீட்டர் தாண்டிட்டார். 51 கிலோமீட்டர் அந்த இடத்தை தாண்டிட்டார். அல்லாஹ் சொன்னா சொற்கட்டு ஒரே ஒரு விஷயம் தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுடைய அளவுகோல் என்ன எப்படி பார்க்கறான் அப்படின்னா, அவருடைய பாவங்களுடைய அளவை பார்க்கறது இல்லை. அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அதனுடைய அளவுகோலை பார்க்கறது இல்லை. அதனுடைய வீழ்ச்சி எப்படி இருக்குது, அவனோட அந்த பாவத்தினுடைய உணர்வு எப்படி இருக்குது, அவ்வளவுதான் அளவுகோல். அடியாத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கக்கூடிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போல நிறைய செய்திகளை நமக்கு நினைவுபடுத்துறாங்க. அதற்கு உகந்ததாக இந்த இரண்டாம் பத்து நமக்கு என்ன செய்யுது, அல்லாஹ் நமக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துறாங்க. இது ஒரு அடியான் தனக்கோ அல்லது இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல இது ஒரு விஷயம். ஒரு அதாவது மன்னிப்பை நாம கேட்கிறது, அடுத்தவர்களே மன்னிக்கக்கூடிய விஷயம். நமக்கு ஏதாவது யாராவது ஒரு இடையூறு செய்வது போன்று நம்முடைய கற்பனையை தோன்றினால் அவர்களை மன்னிப்பது. எப்படி இடையூறு செய்தாலும் அவர் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அப்படித்தான் வாழ்ந்தார். எவ்வளவு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெரும் குற்றம் இழைத்தவர்கள், எத்தனையோ கொலைகளுக்கு சொந்தக்காரர்கள், தன்னுடைய இரத்த பந்தங்களை கொலை செய்த மக்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. அப்ப மக்சத் என்னன்னா, நோக்கம் என்னன்னா, அல்லாஹ் அப்படின்ற ஒரு இறையாண்மை, ஒரு இறை கொள்கை, ஒரு இறைவன் அவன் அடியாரின் பக்கம் தன்னுடைய மன்னிப்புடைய தன்மை எப்படி வச்சிருக்கான், அதனுடைய அளவுகோல எந்த அளவுக்கு வச்சிருக்கான் அப்படின்றத தன்னுடைய அடியார்கள் மூலமாக, தன்னுடைய நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், வெளிப்படுத்தி காட்டுறான். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை நமக்கு நினைவுபடுத்துறாங்க.